வணக்கம். இன்னைக்கு வீடியோல கடக ராசிக்கு 6 அதிசயங்களும் 6 அற்புதங்களும் நிறைந்த ஒரு நாள். இந்த 2026ஆம் ஆண்டுல உங்களுக்கு ஒரு யோக நாள், பவர்ஃபுல்லான நாள், ஆஸ்பீசியஸ் டே, சக்தி வாய்ந்த நாள், இறைவன் நீங்க கேட்ட எதையும் கொடுக்கும் நாள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அதி உன்னதமான நாளை பத்தி பார்க்க போறோம். உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன திருப்பங்கள் நிகழும், என்ன முன்னேற்றங்கள் நிகழும், கடக ராசியின் கஷ்டம் தீருமா, கவலை நீங்குமா, தீராத சிக்கல்கள் சரியாகுமா என எப்பவுமே எந்த ஒரு யோக நாளும், அதிர்ஷ்ட நாளும், அற்புதமான நாளும், ஒரு நல்ல கிரக அமைப்புகளும், ஒரு ஆஸ்பீசியஸ் டேவும் நம்மளோட லைஃப்ல என்ன சேஞ்சஸை கொடுக்குங்கிறதா நம்ம எப்பவுமே எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடியது. அப்படிப்பட்ட கடகராசிக்கு ஒரு அதி உன்னதமான நாள், இந்த வருடத்தில் திரும்ப கிடைக்காத ஒரு யோக நாளை பத்தி பார்க்க போறோம். இந்த வீடியோவை நீங்க மற்ற நண்பர்கள், உறவுக்காரங்க எல்லாருக்குமே வீடியோக்கு கீழே இருக்கிற ஷேர் பட்டன் வழியா ஷேர் பண்ணிடுங்க. உங்களோட நண்பர்கள் யார் வாட்ஸ்அப் குரூப்ல, ஃபேஸ்புக் குரூப்ல இருந்தாலும் சரி, இன்ஸ்டாகிராம், ட்விட்டர்ல இருந்தாலும் அவங்களுக்கும் நீங்க இந்த வீடியோவை ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அதே போல நீங்க இந்த சேனலை இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் கொடுத்துடுங்க. இந்த வீடியோவை நீங்க லைக் பண்ணும் பொழுது உங்களை போல இருக்கக்கூடிய பல கடகராசி, கடக லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு யூடியூப் தானாகவே போய் ரெக்கமெண்ட் பண்ணவும் செய்யும். கடகராசியின் கஷ்டத்தையும் கடகராசியின் கவலையையும் கடவுள் தீர்ப்பதற்கு தான் இது போன்ற ஒரு யோக நாளை, அதிர்ஷ்டம் தரும் நாளை கடவுள் தரார். நம்மளுடைய வேதனை எத்தனை வேணாலும் இருக்கலாம், துன்பங்கள் ஏராளமாக இருக்கலாம், கண்ணீர் விடாத நாள் கூட இருக்கலாம். ஆனால் அதையெல்லாம் சரி செய்வதற்கு எப்பவுமே இறைவன் கண்டிப்பாக ஒவ்வொரு நாளை ஒரு சில ராசிக்கு ஒதுக்கி தருவார். உங்களுக்கு ஒரு யோக நாள், ஒரு அற்புத நாள். அந்த நாள்ல நம்ம என்ன செய்ய போறோம், அந்த நாள்ல நம்ம என்ன சிக்கலை சரி செய்ய போறோம், எந்த பிரச்சனைக்கு இந்த நாள் மிகப்பெரிய அளவில் கை கொடுக்கும். நம்மளுடைய தீராத வேதனையா இருக்கலாம், சிக்கலா இருக்கலாம், மன உளைச்சலாக இருக்கலாம். நீங்க கடக ராசியில புனர்பூசம், பூசம், ஆயில்யம் எந்த நட்சத்திரத்துல பிறந்திருந்தாலும் சரி, உங்களுக்கான வெற்றி உறுதி செய்யும் ஒரு அற்புதமான நாள். இந்த வருடத்தில் இதை விட ஒரு சிறந்த நாள் அப்படின்னா இருக்குமா அப்படின்னா சந்தேகம்தான். இந்த நாள் என்னைக்கு? மே மாசம் 1ஆம் தேதி வெள்ளிக்கிழமை தான் இந்த அதிசயமான நாள். இந்த அதிசய நாள்ல 6 விதமான சிறப்புகள் இருக்கு. அதுல முதலாவது சிறப்பு, உங்களோட ராசிக்கு 11ஆம் இடம் அப்படிங்கிறது ரிஷப ராசி. அந்த ரிஷப ராசியின் அதிபதி சுக்கிரன். உங்களுக்கு 11ஆம் இடம்ங்கிறது லாபஸ்தானம், ஆசை நிறைவேறும் இடம். அந்த இடத்திற்கு அதிபதி சுக்கிரன் அங்கே ஆட்சி பலம் பெற்று அமர்ந்திருக்கிறார். அப்ப ஆசையை நிறைவேற்றக்கூடிய சுக்கிரன், லாபத்தை தரக்கூடிய சுக்கிரன் தன் வீட்டிலேயே ஆட்சி பலம் பெற்றிருந்தால் உங்களோட ஆசைகள், உங்கள் கனவுகள், நீண்ட காலம் நீங்கள் எதிர்பார்த்த ஒரு விஷயம், நீங்கள் ஆவலோடு காத்திருக்கும் ஒரு தகவல், நீங்கள் எந்த வயதில் எந்த துறையில் இருந்தாலும் உங்களோட கனவை நனவாக்குவது உங்களோட ராசிக்கு 11ஆம் இடம். அப்ப அந்த இடத்தில் ஆட்சி பலம் பெற்று இருக்கும் பொழுது உங்களுடைய கனவுகள் அனைத்தும் நனவாகும், உங்கள் ஆசைகள் அனைத்தும் அப்படியே நிறைவேறும். அடுத்தது, உங்களோட ராசிநாதன் யாரு? சந்திரன். உங்க ராசிநாதன் சந்திரன் துலாம் ராசியில், அதுவும் சுக்கிரனின் வீட்டிலேயே அமர்ந்திருக்கும் பொழுது அவரை உங்கள் ராசிக்கு 12ஆம் இடமான மிதுன ராசியில் இருக்கும் குரு பகவான் பார்ப்பதால் கெஜகேசரி யோகம் ஏற்படுகிறது. இந்த கெஜகேசரி யோகம் என்பது எப்படிப்பட்ட சிக்கலையும், எவ்வளவு பிரச்சனையையும் சாதுரியமாகவும் சாமர்த்தியமாகவும் புத்திசாலித்தனத்தோடும் சரி செய்வது கொள்வதற்கு இந்த கெஜகேசரி யோகம் பெரிய அளவுல உதவிகரமா இருக்கும். அடுத்தது, மகாலட்சுமிக்கு பிடித்த நாள் அப்படின்னா 2. ஒன்னு வாரத்துல வெள்ளிக்கிழமை, மாதத்துல பௌர்ணமி. இந்த இரண்டுமே மகாலட்சுமிக்கு விசேஷ நாள். உங்க ராசிநாதன் சந்திரன் என்பது பெண் தெய்வத்தை குறிக்கக்கூடிய, அப்ப பெண் தெய்வமான லட்சுமி உங்களுக்கு ஆசையையும் உங்கள் லாபத்தையும் அள்ளித்தரக்கூடிய இடத்தில் ஆட்சி பலம் பெற்று இருப்பதால் நீங்கள் இந்த காலகட்டத்தில் லக்ஷ்மி வழிபாடு என்பது உங்களுக்கு விசேஷமான பலனை தரும். அப்ப மகாலட்சுமி வழிபாடு செய்யறதுக்கு 2 நாள் உகந்த நாள். ஒன்னு வாரத்துல வெள்ளிக்கிழமைனும், இன்னொன்னு மாதத்துல பௌர்ணமினும். இந்த மே 1ஆம் தேதி சித்திரை 18ஆம் தேதி வெள்ளிக்கிழமையும் பௌர்ணமியும் சேர்ந்து வருது. இந்த 2026ஆம் ஆண்டுல வெள்ளிக்கிழமையும் பௌர்ணமியும் சேர்ந்து வருவது இதுதான் கடைசி. இனி ஒரு நாள் இந்த மாதிரி சேர்ந்து வருவது இல்லை.
அடுத்தது பஞ்சமகா புருஷ யோகம்னு ஒண்ணு சொல்லுவோம். பஞ்சமகா புருஷ யோகம் என்பது ஜோதிடத்தில் மிக மிக வலிமையான ஒரு யோகம். இந்த பஞ்சமகா புருஷ யோகங்களில் ஒன்று ஒருத்தரோட ஜாதகத்தில் இருந்துட்டாலும் அல்லது அந்த பஞ்சமகா புருஷ யோகம் நிகழும் நாளில் அவர் எதை செய்தாலும் அது அவருக்கு வெற்றியில் முடியும். அவருக்கு அது மிகப்பெரிய அனுகூலத்தை ஏற்படுத்தும். அவருக்கு பலனை தரும், பக்கபலமாக இருக்கும். தீராத விஷயங்களை கூட இந்த யோகம் நிகழும் நாள்ல ஒருத்தர் செஞ்சா அவருக்கு வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும். அப்படிப்பட்ட பஞ்சமகா புருஷ யோகத்தில் ஒரு பிரம்மாண்டமான யோகம், மிக 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 அற்புதமான யோகம்னா மாளவியா யோகம். அந்த மாளவியா யோகமும் அந்த மே 1ஆம் தேதி நிகழ்கிறது. அந்த நாளில் உங்களுக்கு இன்னும் ஒரு சிறப்பு. நேத்திரம் ஜீவன் அப்படின்னு ஜோதிடத்துல 2 விஷயங்கள் உண்டு. அத பஞ்சாங்கம் பார்க்கிற பழக்கம் இருக்கவங்க நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். நேத்திரம்னா பெயர்ல இருக்கிற மாதிரியே பார்வைன்னு அர்த்தம். ஜீவன் அப்படின்னா உயிர் அப்படின்னு அர்த்தம். ஒரு எந்த விஷயத்தை செஞ்சாலும் அந்த விஷயம் வளர்வதற்கு அந்த நாளில் நேத்திரம் பரிபூர்ணமா இருக்கணும். அதே போல் ஒரு விஷயம் உயிரோட்டம் பெறுவதற்கு, நமக்கு ஒரு காரியம் நடக்கல, நமக்கு ஒரு விஷயம் கிடைக்கல, இந்த விஷயங்கள் எல்லாம் உயிர்ப்பு பெறணும், உயிரோட்டம் பெறணும்னா இந்த விஷயங்களை நம்ம ஒரு அற்புதமான ஜீவன் உள்ள நாள்ல செய்யணும். இந்த நேத்திரத்தை 3 விதமாகவும் ஜீவனை 3 விதமாகவும் பிரிச்சிருக்காங்க. அதுல இந்த நேத்திரம் அப்படிங்கிறது ஒரு குருட்டு நாள் அப்படின்னு ஒண்ணு, ஒரு கண் உள்ள நாள்னு 2வது, 3வது 2 கண் உள்ள பரிபூர்ண நாள். அதே போல் ஜீவன் அதுல உயிரற்ற நாள், அரை வாழ்க்கை நாள், முழு வாழ்க்கை நாள். அப்ப ஜீவன்ல பர்ஃபெக்ட்ங்கிறது முழு வாழ்க்கை நாள். அதே மாதிரி நேத்திரத்துல பரிபூர்ணம்ங்கிறது 2 கண்கள் உள்ள நாள். இந்த மே 1ஆம் தேதி வெள்ளிக்கிழமையும் இந்த 5 யோகங்களும் உள்ள நாள்ல வரக்கூடிய இந்த நேத்திரமும் ஜீவனும் பரிபூரணமா இன்னைக்கு இருக்கு. அப்ப அந்த நாளில் நீங்கள் எதை செய்தாலும் வெற்றி பெறும். எந்த விஷயத்திற்கும் உயிரோட்டம் கிடைக்கும், எந்த விஷயத்திற்கும் வெளிச்சம் கிடைக்கும், ஒளி கிடைக்கும், சக்தி கிடைக்கும். அப்ப இந்த நாள்ல என்ன செய்வது விசேஷம்? இந்த யோகத்தில் முக்கியமா பங்கு பெற்றிருப்பது ஒண்ணு உங்க ராசிநாதன், இன்னொன்னு 11ஆம் இடத்திற்கு அதிபதியான சுக்கிரன், 3வது குரு பகவான். அப்ப இந்த நாள்ல நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, சுக்கிரன் எந்த விஷயத்தை தரக்கூடியவர் அப்படின்னா ஒரு அற்புதமான வாழ்க்கையையும் ஒரு அருமையான வாழ்க்கை துணையையும் தரக்கூடியவர். 12 ராசிக்குமே கலத்திர காரகன் அப்படின்னா அது சுக்கிரன் தான். உங்க ராசிக்கும் 11ஆம் இடமான லாபம் ஆசை நிறைவேறும் இடத்திற்கும் அவர்தான் அதிபதி. கலத்திர காரகன் உங்களுக்கு அவர்தான். அப்ப கலத்திரம் சார்ந்த விஷயங்கள்ல தடை இருக்கு, எனக்கு திருமண வாழ்க்கை அமையல, அல்லது ஏற்பாடு செய்யப்பட்ட திருமணம் ஜவுளி எடுத்தோ மண்டபம் பேசியோ அல்லது பத்திரிக்கை அடிச்சு கூட நின்னு போயிடுச்சு, அல்லது எனக்கு நல்ல வரன் அமையவே இல்லை, ஏதோ ஒரு தோஷம்னு சொல்றாங்க அப்படின்னா உங்களுக்கெல்லாம் ஒரு அற்புதமான நாள் இந்த நாள். ஏன்னா கலத்திர காரகனான சுக்கிரன் பர்ஃபெக்டா இருக்கக்கூடிய நாள். அடுத்தது குருவின் வேலை என்ன? குருதான் மங்களத்தை, திருமாங்கல்யத்தை, பணத்தை, பண குவியலை, தங்கத்தை, குழந்தை பாக்கியத்தை, நல்ல நபர்களின் அறிமுகத்தை, நல்ல நபர்களின் அனுகூலத்தை, அவர்களால் நமக்கு நல்ல காரியங்களில் வெற்றியை தரக்கூடியவர் குரு. அப்படிப்பட்ட குரு உங்கள் ராசிநாதன் சந்திரனை பார்த்து கஜகேசரி யோகத்தை உருவாக்குகிறார். அப்ப கட்டாயமாக பணம் சார்ந்த சிக்கலும் திருமண தடை சார்ந்த சிக்கல்களையும் நீங்கள் அந்த நாளில் சரி செய்து கொள்ளலாம். ஜோதிடத்துல 2 கிரகம் தான் பணத்தை குறிக்கக்கூடிய கிரகம். ஒன்னு குரு பகவான், இன்னொன்னு சுக்கிரன். அப்ப இந்த 2 கிரகங்களும் உங்களுக்கு அற்புதமான இந்த யோகங்களை எல்லாம் அள்ளி அள்ளி தருவதாலும் 11ஆம் இடம் என்பது லாபத்தை குறிக்கக்கூடிய இடம் என்பதாலும் அந்த 11ஆம் அதிபதி பணத்தை குறிக்கக்கூடியவர் என்பதாலும் அதே போல குரு பகவான் உங்கள் ராசிநாதனை பார்ப்பதாலும் அதிலும் உங்கள் ராசிநாதன் சுக்கிரனின் வீட்டில் இருப்பதாலும் இந்த நாளில் பணம் சார்ந்த திருமண வாழ்க்கை அல்லது திருமண உறவில் இருக்கக்கூடிய சிக்கல் அல்லது திருமணம் அமையல, இந்த 2 விஷயங்களுக்கும் நீங்கள் செய்யும் வழிபாடும் பிரார்த்தனையும் உங்களுக்கு மிகப்பெரிய அனுகூலத்தை ஏற்படுத்தி தரும். ஒரு நாளும் கோளும் சிறப்பாக இருக்கும் நாளில் எதை செய்தாலும் வெற்றி பெறும்னு முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. அதனாலதான் நாள் நட்சத்திரம் பார்த்து எதையும் செய்யுங்க, கோள்களின் சஞ்சாரத்தை பார்த்து செய்யுங்க அப்படின்னு தொடர்ந்து சொல்றோம். நமக்கு சாதகமான நாள்ல நம்ம சின்ன முயற்சி எடுத்தா கூட அது பெரிய வெற்றியில் போய் முடியும். அப்ப திருமண தடைக்கு என்ன செய்யணும்? சுக்கிரனோட அதிபதி கடவுள்ல மகாலட்சுமின்னு சொல்லிட்டு, அப்ப மகாலட்சுமியின் ஆலயத்துல நீங்க திருமண தடைக்கான ஏதாவது ஒரு பரிகாரம் செய்யணும்.
அல்லது பிரார்த்தனையை வைக்கணும். இந்த திருமண தடைக்கு எந்த பரிகாரம் விசேஷமானது, சக்தி வாய்ந்தது அல்லது கடைசி பரிகாரமாக சாஸ்திரத்துல சொல்லப்பட்டிருக்குன்னா சுயம்வர கலா பார்வதி ஹோமம் தான் திருமண தடைக்கான கடைசி பரிகாரம். நம்ம ஜாதகத்துல ராகு கேது தோஷமோ செவ்வாய் தோஷமோ அல்லது மற்ற கிரக தோஷங்கள் எது இருந்து நம்ம பரிகாரம் செஞ்சு நமக்கு இன்னும் திருமணம் நடக்கலைனாலும் சரி, அல்லது எந்த ஆலயங்கள்ல போய் நம்ம பரிகாரம் செஞ்சோம் ஆனாலும் இன்னும் திருமணம் நடக்கல அப்படின்னு சொல்லக்கூடியவர்களும், திருமணம் நிச்சயிக்கப்பட்டு ஏதாவது ஒரு காரணத்துல ரத்தானவர்களுக்கும், புணர்ப்பு தோஷம் உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கும் இந்த விசேஷமான நாளில் நீங்கள் திருமண தடைக்கான இந்த சுயம்வர கலா பார்வதி ஹோமத்தில் கலந்து கொள்ளும் பொழுது உங்கள் திருமண தடை பரிபூரணமாக விளக்கப்படும். சுயம்வர கலா பார்வதி ஹோமத்தை எங்க செய்யறது விசேஷம்? எந்த ராசிக்காரங்களா இருந்தாலும் நீங்க சுக்கிரனின் அதிபதியான மகாலட்சுமி ஆலயத்துல இந்த ஹோமம் நடந்தா அதுல போய் கலந்துக்கிறது பெரிய அளவிலான வெற்றியை தரும், பெரிய அளவிலான சக்சஸ ரொம்ப சீக்கிரத்துல தரும். ஏற்கனவே நிறைய டிலே ஆயிடுச்சு, நிறைய வரன் பார்த்து நம்ம ஓஞ்சு போயிட்டோம், நம்ம அதுலயே நிறைய டென்ஷன் டிப்ரெஷன்லாம் ஆயிட்டோம். வரன் பார்க்கறதையே ஓரங்கட்டி வச்சவங்களாம் நிறைய பேர் கடகராசியில இருக்கீங்க. அப்படிப்பட்ட உங்களுக்கு கடவுள் காமிக்கிற ஒரு நாள், உங்கள் சிக்கலை சரி செய்ய, உங்கள் வாழ்க்கை துணையை உங்களுக்கு அமைத்து தர, வாழ்க்கையில் இருக்கும் சிக்கலை சரி செய்ய அவர் கொடுத்த நாள் தான் இந்த மே 1ஆம் தேதி விடுமுறை நாள். இது இன்னும் ஒரு விசேஷம். இந்த சுயம்பர கலா பார்வதியில கலந்துக்கணும்னா கூட நமக்கு லீவ் இல்லாத நாள்ல வந்துச்சுன்னா சிரமம். அப்ப எல்லா விதத்திலுமே கடக ராசி கடக லக்னத்தில் பிறந்தவர்களோட கஷ்டத்தை கடவுள் தீர்க்க முடிவு செஞ்சுட்டார். அதனாலதான் இந்த நாள் வருவதும் விடுமுறை நாள்ல 6 அதிசயங்கள் 6 அற்புதம் நிறைந்த நாள்ல இந்த விசேஷமான ஒரு அமைப்பு வருது. அடுத்தது கடன் நிவர்த்திக்குன்னு சொல்லிட்டோம். கடன் நிவர்த்தி பணம் அப்படின்னாலே யாருக்கிட்ட இருக்கு? மகாலட்சுமி கிட்ட தான் அஷ்ட ஐஸ்வர்யங்களும் 16 செல்வங்களும் இருக்கு. அப்ப மகாலட்சுமியின் ஆலயத்துல அந்த பௌர்ணமி தினத்துல மதியம் 1 மணியிலிருந்து 2 மணிக்குள்ள, அதாவது சுக்கிர ஓரைங்கிறது வெள்ளிக்கிழமையில 1 to 2, பௌர்ணமி திதியும் அன்னைக்கு இருக்கு. அன்னைக்கு நீங்க உங்களுடைய கடன் நீங்குவதற்காக 8 தேங்காயை உடைத்து அதுல நெய் விட்டு திரி போட்டு அந்த தேங்காய் மூடிகள் சாயாத வண்ணம் கீழே பச்சரிசியை பரப்பி தீபமேற்றி வழிபாடு செஞ்சு பாருங்க. உங்கள் கடன் முழுவதும் நீங்கும். நீங்க கொடுத்த பணமும் வரும். நீங்க ஏதாவது நிதி நிறுவனத்திலேயோ எம்எல்எம்லயோ பிரைவேட் பினான்ஸ்லயோ அல்லது ஏதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் போட்டோம், இதுலயாவது பார்ட்னர்ஷிப்பா சேர்ந்தோம், ஆனா அதுல நமக்கு சரியா ரிட்டர்ன்ஸ் வரல அல்லது நீங்க ஏமாற்றப்பட்டுட்டீங்க நீங்க நினைச்சாலும் நீங்க இந்த தேங்காய் தீபம் போடும் பொழுது கடவுள் உங்கள் சார்பாக நியாயம் கேட்பார். நீங்க கொடுத்த பணத்தை மீட்டு தருவார். ஒரு சொத்து பத்திரத்தை கொடுத்து ஏமாந்திருந்தாலும் இந்த நாளில் இந்த 8 தேங்காய் உடைத்து நெய் விட்டு இந்த நெய் தீபம் தேங்காய் தீபம் ஏற்றுவது விசேஷமானது. மிகப்பெரிய வெற்றியை நமக்கு எளிதாக பெற்றுத்தரும். அப்படிப்பட்ட இந்த மே 1ஆம் தேதி வெள்ளிக்கிழமையும் பௌர்ணமி திதியும் பரிபூர்ண நேத்திரம், பரிபூர்ண ஜீவன், கஜகேசரி யோகம், மாளவியா யோகம், 11ஆம் இடத்தில் சுக்கிரன், உங்கள் ராசிநாதனுக்கு குருவின் பார்வை போன்ற அற்புதமான இந்த நாள், இந்த வருடத்தில் இது போன்ற ஒரு உன்னதமான நாள், ஒரு அற்புதமான நாள் வருமா அப்படின்னா கேள்விக்குரிய. சரி, மகாலட்சுமி ஆலயம் தமிழ்நாட்டுல ரொம்ப கம்மி, எங்க ஊர்ல இல்ல, அல்லது இந்த சுயம்பர கலா பார்வதி ஹோமம் எங்கே நடக்குது, நாங்க எப்படி கலந்துக்கிறது அப்படின்னா, சேலம் மாவட்டம் தலைவாசல் இருக்கக்கூடிய உலகின் முதல் அஷ்டலட்சுமி நவகிரக திருக்கோவில்ல ஒவ்வொரு பௌர்ணமிக்குமே இந்த சுயம்பர கலா பார்வதி ஹோமம் நடைபெறுகிறது. இந்த நாள் விசேஷ நாள்லையும் இந்த ஹோமம் அங்கே தவறாமல் நடைபெறுது. காலை 9:30 மணிக்கு இந்த ஹோமம் அங்கே தொடங்கி மதியம் உங்களுக்கு முடியும். இந்த ஆலயத்தின் சிறப்புனா அஷ்டலட்சுமியும் நவகிரகமும் கருவறையில ஒன்றாக காட்சி தரக்கூடிய உலகின் ஒரே ஆலயம், முதல் ஆலயம். இந்த ஆலயத்துல இந்த ஹோமம் எப்படி நடக்கும்னா, மகாலட்சுமியின் மாலை திருமணம் ஆகாத நபர்களுக்கு சூடி அவர்களை ஹோமகுண்டத்தில சுத்தி அமர வைத்து லட்சுமியும் நவகிரகமும் அஷ்டலட்சுமி சகிதராக பார்க்கும்படிதான் உங்களை அமர வைத்து ஹோமம் செய்யறது இந்த ஆலயத்தின் சிறப்பு. கலத்திரக்காரகனின் மாலை கிடைக்கும் வேலை நமக்கு கல்யாண மாலை கிடைக்குங்கிறது ஐதீகம், இந்த ஆலயத்தின் நம்பிக்கை.
ஹோமம் நடக்கும் பொழுது உங்களோட ஜாதகத்தை எடுத்துட்டு வந்தீங்கன்னா அதையும் ஹோமத்திலையும் கருவறையிலையும் வச்சு தோஷ நிவர்த்தி பூஜை செஞ்சு அன்னைக்கே உங்ககிட்ட அந்த ஜாதகத்தையும் திரும்ப ஒப்படைச்சிடுவாங்க. இந்த விசேஷ ஹோமத்தில் கலந்து கொள்வதற்கு இப்ப ஸ்கிரீன்ல தெரிகிற நம்பரை நீங்க தொடர்பு கொண்டு முன்பதிவு பண்ணிடலாம். ஆலயத்துக்கு காலை 9:30 மணிக்கு ஹோமத்துல கலந்துக்கிறவங்க திருமணம், திருமண தடை, திருமண வாழ்க்கையில் சிக்கல் சார்ந்தவர்கள் வரலாம். அதே நேரத்துல நீங்க கடன், பணம் சார்ந்த சிக்கல்னா நீங்க ஒரு மணிக்கு வந்தீங்கன்னா தேங்காய் தீபம் போட்டுட்டு நீங்க 2 மணிக்கு தரிசனம் எல்லாம் முடிச்சுட்டு நீங்க கிளம்பிடலாம். இப்ப யாராவது திருமண தடையில பாதிக்கப்பட்டிருக்கீங்க, அவங்க வெளிநாட்டுல வெளி மாநிலத்துல இருக்கீங்க, இப்ப வர முடியலன்னா அவர்கள் அவங்க குடும்பத்துல இருக்கிறவங்க அவங்களோட ஜாதகத்தை எடுத்துட்டு வந்து அவங்க சார்பா கலந்து கொள்ளலாம். வெளிநாட்டுல இருக்கவங்க நாங்க யாருமே இந்தியாவில் இல்லை, நாங்க எப்படி கலந்துக்கிறதுனா அவர்கள் உங்களோட ஜாதகத்தை நீங்க ஸ்கிரீன்ல தெரிகிற வாட்ஸ்அப்புக்கு அனுப்பிட்டீங்கன்னா கோவில் சார்பா அந்த ஜாதகத்தை பிரிண்ட் எடுத்து ஹோமத்திலையும் லக்ஷ்மி கிட்டையும் வச்சு விசேஷ தோஷ நிவர்த்தி பூஜை செய்து உங்களோட பெயர், ராசி, நட்சத்திரத்துக்கு சங்கல்பம் செய்து அந்த பூஜை செய்த ஜாதகமும் ஹோம பிரசாதத்தையும் கொரியர் மூலமாக உங்களுக்கு அனுப்பி வைப்பாங்க. அதற்கான ஏற்பாடும் ஆலயத்துல செய்யப்பட்டிருக்கு. இந்த அற்புதமான நாள் உங்கள் வாழ்க்கையில பெரிய மாற்றத்தை கட்டாயமா நிகழ்த்தும். இந்த மாதிரி 6 யோகங்கள், 6 அற்புதங்கள் நிறைந்த நாள் இந்த 2026 இல்லைங்க, அடுத்த வருஷம் கூட வருவது சந்தேகம் தான். இங்க ஏற்கனவே திருமண தடைக்காக காளஹஸ்தி, திருப்பாம்புரம், திருமணஞ்சேரி, கொடுமுடி, பவானி, திருப்பைஞ்சிலி போன்ற எங்கே போய் நீங்க பரிகாரம் செஞ்சு இன்னும் நடக்கலினாலும் இந்த பரிகாரம் கடைசி பரிகாரமா சொல்லப்பட்டதுனால கட்டாயமாக இது உங்களுக்கு ஒரு நல்ல தீர்வை தரும், உங்களுக்கு நல்ல ஒரு பலனை தரும், அனுகூலத்தை தரும், உங்கள் விருப்பம், உங்கள் ஆசை நிறைவேறும். இந்த கடன் நிவர்த்திக்கான தேங்காய் தீபத்தை வேறு ஆலயத்தில் போடலாமா அப்படின்னா கட்டாயம் கிடையாது. மகாலட்சுமி ஆலயத்துல தான் போடணும். 1 மணிலிருந்து 2 மணிக்குள்ள போடணும். உங்க ஊர்ல லட்சுமி ஆலயம் இருந்து திறந்திருந்தா கட்டாயமாக நீங்க இந்த தீபம் ஏற்றலாம். நீங்க சேலம் மாவட்டம் தலைவாசல்ல இருக்கக்கூடிய கோவிலுக்கு தான் வரணும்னு இல்லை. ஆனா இந்த ஹோமம் பல இடங்கள்ல நடக்கிறது இல்லை, ஏன்னா லட்சுமி கோவில் குறைவா இருக்கிறதுனால. ஆனா திருமண தடைக்கு கட்டாயம் நீங்க இந்த ஹோமத்துலதான் கலந்துக்கணும். சேலம் மாவட்டத்திலிருந்து நீங்க வரீங்க அப்படின்னா சேலம் சென்னை தேசிய நெடுஞ்சாலையில சேலத்திலிருந்து 60 கிலோமீட்டர் தொலைவில் தலைவாசல் இருக்கு. நீங்க விழுப்புரம், பாண்டிச்சேரி, கடலூர், சென்னை, விருதாச்சலம், நெய்வேலி, சிதம்பரம் இந்த மாதிரி இடத்துல இருந்து வரீங்கன்னா கள்ளக்குறிச்சியை தாண்டி சேலம் போகும்போது 25வது கிலோமீட்டர் தான் இந்த தலைவாசல்கிற ஊர் அமைந்திருக்கிறது. இந்த ஹோமத்தில் கலந்து கொள்வதற்காகவும் இந்த தேங்காய் தீப வழிபாட்டில் பங்கேற்பதற்காகவும் நானும் அன்றைய தினம் உலகின் முதல் அஷ்டலட்சுமி நவகிரக திருக்கோவிலுக்கு வருகை தருகிறேன். நம்ம எல்லோருமே அன்றைய தினம் ஆலயத்தில் சந்திக்கலாம். உங்களை போல திருமண தடையாலோ, கடனாலோ, தொழில் வளர்ச்சி இல்லாமல், வியாபாரத்தில் மந்த நிலைமையால், நல்ல வேலையில் நிம்மதி இல்லாமல் இருக்கக்கூடிய பல கடகராசி, கடக லக்னக்காரர்களுக்கு நீங்க இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கிற ஷேர் பட்டன் வழியாக நீங்க ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர், வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் குரூப் அல்லது வாட்ஸ்அப் குரூப் எதுல வேணாலும் ஷேர் பண்ணி அவர்கள் வாழ்க்கையிலும் ஒரு நல்லது நடக்கிறதுக்கு காரணமாக இருங்கள் என்று கேட்டுக்கொண்டு மே 1ஆம் தேதி இந்த அதி உன்னதமான, அதி அற்புதமான, சக்தி வாய்ந்த நாளில் நாம் எல்லோரும் ஆலயத்தில் சந்திக்கலாம் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறும் நான் ஜோதிட ரத்னா, ஜோதிட கலாநிதி, ஜோதிட செம்மல், மகாலட்சுமி உபாசகர், ஸ்ரீ டாக்டர் ராம் பரிமளம் ஆச்சாரிய குருஜி. நன்றி, வணக்கம்.